நண்பா, டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். ஓய்வு பெறும் ஊழியர்களை வெறுங்கையோடு அனுப்பாதீர். சட்டமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். வெறுங்கையோடு செல்லும் போக்குவரத்து ஊழியர்கள். போக்குவரத்து துறையில் 20,000 பேருந்துகள் இயங்குகின்றன. இதில் 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மக்களின் வளர்ச்சிக்காக லாபம் இல்லாத வழித்தடங்களில் இயங்குவதால் போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படும் நிதி பற்றாக்குறையை அரசு உடனுக்குடன் வழங்க வேண்டும். போக்குவரத்து கழகங்களில் ஏற்படும் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை, சேமிப்பு பணம் ரூபாய் 15,000 கோடியை போக்குவரத்து கழகங்கள் செலவு செய்துவிட்டன. இதனால் ஓய்வு பெறும் ஊழியர்கள் வெறும் கையோடு செல்ல வேண்டியுள்ளது. 18 மாதங்கள் ஆகியும் பணப்பலன்கள் கிடைப்பதில்லை. ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு கடந்த 104 மாதங்களாக அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படவில்லை. நீதிமன்றம் உத்தரவு அடிப்படையில் அகவிலைப்படி உயர்வை உடன் வழங்க வேண்டும். ஓய்வு கால பலன்கள் உடனடியாக வழங்க வேண்டும். காலாவதியான பேருந்துகளை அப்புறப்படுத்திவிட்டு புதிய பேருந்துகள் கூடுதலாக விட நடவடிக்கை எடுக்க வேண்டும். மினி பேருந்துகளை அரசே இயக்க வேண்டும். சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் அரை ஷிப்ட் என்பதை முழு ஷிப்ட் ஆக மாற்றுவதை நிறுத்திட வேண்டும். புதுக்கோட்டையில் இருந்த டயர் பிளான்ட் தேவகோட்டைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதனை மீண்டும் புதுக்கோட்டைக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளார். இதை போன்ற போக்குவரத்து துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.